இரவு நேர உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டான். அதான் எந்த தமிழனுக்கும் தொப்பை கிடையாது. இரவு நேர உணவு கல்லீரல் ஓய்வுங்குவாங்க, ஆகாய சக்திங்குவாங்க. அந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகணும். அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் குடலுக்கு. இப்போ யாருன்னா நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா, அது பேர் தூக்கமே கிடையாது, அது பேர் மயக்கம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்குவாங்க. அப்போ எல்லாரும் மயங்கரமே ஒழிய தூங்குறது கிடையாது. ஐயா சொல்றது உண்மையா இருந்தாலும் இப்போ இருக்கிற பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை முறையில இப்படி ஃபாலோ பண்றது கடினம் தான். ஆனா இப்போ நான் சொல்ல போற சில சிம்பிளான விடயங்களை நைட்டு ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்க தொப்பையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எளிமையான மற்றும் சுலபமான வெயிட் லாஸ் டிப்ஸ் வேணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் டைஜஷன் பவர் குறையுன்றனால டின்னருக்கு லைட்டா சிம்பிளா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டா எடுங்க. அதுல சிறுதானியங்கள், அவிச்ச பயறு வகைகள், ரசம் இருந்தா ரொம்ப நல்லது. இனிப்பு சுவைகளை மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. சமணக்கால் போட்டு கீழே உட்காந்து சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் லோ சீட்டிங்லயாச்சும் உட்காருங்க. இது உங்களை மைண்ட்ஃபுல்லா அளவா சாப்பிட ஹெல்ப் பண்ணும். சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மெதுவா நடங்க. இது உங்க டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு கேலரிஸ் பர்ன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சாப்பாடுக்கும் தூக்கத்துக்கும் 2 to 3 மணி நேரம் இடைவேளை இருக்கணும். அப்போ 10 மணிக்கு சாப்பிட்டா 12 மணிக்கு தான் தூங்க போகணுமான்னு கேட்காதீங்க. ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறவங்களை தவிர்த்து மிச்சவங்க எல்லாருமே சீக்கிரம் தூங்குறதுக்கு ஏத்த மாதிரி டின்னரை முன்னாடியே சாப்பிட்டுருங்க. ஏன்னா அடுத்த நாள் காலை உணவை டின்னர் சாப்பிட்டதுல இருந்து 12 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தா நல்லது. இது எல்லாமே ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுடைய டைஜஷன், கட் ஹெல்த், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, பிளட் சுகர் ரெகுலேஷன், வெயிட்டை குறைக்க தேவையான பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா உருவாக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கேலரி டெபிசிட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இது தெரியாம போச்சே, தெய்வமே தெய்வமே. உங்க மொத்த ஹெல்த்தை மாத்துறதுக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் அதை உங்களுக்கு கொடுக்கும். உங்க ஹெல்த்தை இயற்கையான முறையில மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.